ஷேய் பாரத் மாதா பார்வதி மதுரை மீனாட்சி கணக்கு விட்ட கணக்கை இன்னும் பார்க்கல அப்படின்னா இது எவ்வளோ பெரிய குற்றங்கிறது. 7 செமத்து சேட்டை பண்ணது தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபுல்லாக எல்லா வேலையும் மாட்டுவான். தமிழ் வார்த்தை பேசுகிறவன் மாட்டுவான். தப்பு பண்ணி வச்சுருக்கான், அத்தனையும் மாட்டுவான். சரியா போட்டார் இன்னைக்கு கணக்கு. நீதி ஆட்சி அங்கே டெல்லியில் நீதிமன்ற கோர்ட்டில் நீதி ஆட்சி கடவுள் உட்கார்ந்துருக்கார். அவர் தான் கணக்கு அங்கே எடுக்கார். இன்றைக்கிலேருந்து டெல்லியில் உட்காரணும்ல, தமிழ்நாடு உட்காந்துட்டார். தமிழ்நாடு தான் முதல் கணக்கு. டெல்லியில் உட்காரணும். டெல்லியிலேருந்து தான் தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றம் கோர்ட்டு கண்ட்ரோலில் இருக்குது டெல்லியில். அப்போ டெல்லியில் உட்காந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் உட்காந்துட்டாருன்னா கணக்கு எல்லாம் தோண்டி எடுக்க ஆரம்பிச்சுடுவார். முக்கால் சத்தியம் சந்தோஷம்ப்பா. நல்லா நீதிபதி சர்ச்சு கோட்டார் பூரா எல்லாமே அந்த கணக்கை எடுத்துருவார். எல்லா கணக்கை எடுத்துருவார். விட மாட்டார், ஒரு பிட்டு விட மாட்டார். ஆடாத ஆட்டம் ஆடுதான். நீதி ஆட்சி அவர் உட்காந்துட்டார். கடவுள் நீதி ஆட்சியில் உட்காந்துருக்காரு. நீதி அரசராக உட்காந்துட்டார். அதான் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டுக்கு நீதி அரசராக உட்காந்துருக்காரு. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு இதில் நீதி ஆட்சியில் ஐயா கடவுள் உட்காந்துட்டார். நீதி ஆட்சினா 2 கணக்கு ஆட்சி. இப்போ எல்லா கணக்கு வழக்கு பூரா நீதிமன்ற கோர்ட்டில் உள்ளே இருக்குது ஃபுல்லாக. இது எல்லாமே கணக்கில் தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை, தப்பு செய்யாத நீதி கேட்குறவனுக்கு நீதி உண்டு. நீதி இன்னைக்கு கொடுத்துட்டார். நீதி கொடுப்பார். இவர் உட்கார்ந்து தான் கொடுக்கணும். இவர் கொடுக்காமல் செய்ய முடியாது. இவர் தான் கொடுக்கணும். கடவுள் தான் கொடுக்கணும். நீதி, நியாயம், தர்மம் 3 வச்சுருந்தார். அதர்மத்தில் இருக்கான். அதர்மத்துக்காகத்தான் இப்போ நீதி அரசராக இராணுவ நீதிமன்ற கோர்ட்டில் உட்காந்துருக்காரு. இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு என்னென்னு புரியுதாப்பா? இது இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு நீதிபதி சர்ச்சு கோர்ட்டார் பூரா புரிஞ்சுக்கிடுவிய. வழக்கறிஞர் அவன் 40 வயசுக்கு மேலே உள்ளவன் புரிஞ்சுக்கிடும். ஆஹா ஓஹோ, அப்போ 2 கணக்கில் ஆட்சியில் உட்காந்துருக்காரு. இப்போ எல்லா சிக்கலும் வரும். கீழே வழக்காட்டத்தில் கூட சிக்கல் வந்துடும். இப்போ அது சொல்ல முடியாது. அதுக்கு தான் ஒவ்வொருத்தன் நீதிமன்ற கோர்ட்டில் சங்கம் மாதிரி வச்சுருக்கான். இதில் தப்பிக்கவா? இப்போ அரசியல்வாதி எப்படி சங்கம் மாதிரி வச்சுருக்கான்? எல்லாத்துலேயும் சங்கம்னா என்னது? ஒரு எலெக்ஷன் ஓட்டு முத்திரை வச்சு அந்த கூட்டு வச்சு இப்படியே ஓட்டு. இது தப்பு. குற்றத்தில் குற்றம், குற்றத்துக்கு மேலே குற்றம். கால் சத்தியம் எல்லா நீதிபதி சர்ச்சு கோட்டார் பூரா புரிஞ்சுக்கோப்பா. இன்றைக்கி நீதி ஆட்சியில் உட்காந்துட்டார். நீதி அரசர் ஆட்சியில் உட்காந்துருக்காரு டெல்லியில். இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு இலங்கை வரைக்கும் தோண்டி எடுப்பார். தோண்டி எடுக்கலை அரசியல்வாதி இனிமேல் தப்பிக்க முடியாதுப்பா. இனிமேல் தப்ப முடியாது. முக்கால் சத்தியம் கிட்டி போட்டுருவார். கிட்டினா எப்படி தெரியுமா? கிட்டி போட்டுருவார். ஒரு பிட்டு நவள முடியாது. முக்கால் சத்தியம்.